ஹாய் நண்பர்களே, நீங்கள் சும்மா இருந்தால் நாங்கள் சும்மா இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம். ரிச்மண்ட் கோயில், ரிச்மண்ட் டெம்பிள். இன்றைக்கு முருகன் இது வந்ததுக்கு வாழ்க்கையில் வேறு இல்லை. ஏன்னா வேலை நாற்று வருது. இன்றைக்கு நாளை கனடா டேன்றபடியாக இன்றைக்கு எங்கள் லீவு தந்துட்டாங்க. இன்றைக்கு லீவு தந்துட்டாங்க. நாளைக்கு பூட்டினபடியாக இன்றைக்கு பூட்டிட்டாங்க. அதனால் இன்றைக்கு தான் முதல் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கு. இல்லாட்டி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேலை நாற்று தான் பாடுறது. இன்றைக்கு வேலை எங்களுக்கு ஓஃபு தந்துட்டுனா முருகனும் வந்துட்டார், முருகன் தேரும் வந்துட்டார். பிள்ளையார்த்த 3 தேர் இழுக்கிறது. முதல் பிள்ளையார்ட்ட இப்போ முருகன், அப்புறம் பெருமாள் ஆகஸ்ட் மாதம் பெருமாளுண்ட. இப்போ பெருமாளுண்டே சில நேரம் வேலை நாற்று தான் பாடுறது. இன்றைக்கு எங்களுக்கு வேலையில் சந்தோஷமா. டொரண்டோவிலே பெரிய கோயில் இதுதான். கனடாவிலே பெரிய கோயில் இதுதான். கனடாவில் பெரிய கோயில் இதுதான். வாங்கோ பார்க்கலாம், எல்லாரும் போய் வாங்கோ, எங்களோட சேர்ந்து கும்பிடுங்கோ. வாங்கோ பாருங்கோ, ஒரு முன்னுக்கு கோயிலை சந்திக்க சாமியை தரிசனம் செய்ய முதல்ல காவடி எடுக்க இங்கே எல்லாரும் வந்தவங்களுக்கு தூக்கு காவடி எல்லாம் எடுக்க போய் நான் வாமிஞ்சு அப்படி வந்து பார்த்தீங்களா? வாங்க பார்க்கலாம் எல்லாரையும். போங்கப்பா போங்க. எங்கடப்பா கழுவுறார், 2 மாதம் கழித்து வந்துட்டார். எங்கட அப்பா இந்த தம்பி காட்டுங்க, கை சொல்லுங்க. பிள்ளையாரப்பா கும்பிட்டுட்டு தான் நாங்கள் போகணும் எங்கேயும். அதனால் பிள்ளையாரப்பா முதல் கும்பத்தடியிலையும் அப்படி எனக்கு பிள்ளையாரப்பான விருப்பம். இங்கே பிள்ளையாரப்பா இங்கே இருக்க, இங்கே இருக்கிற காணாமல் இங்கே நாங்கள் கொஞ்சிடும். நான் பிள்ளையாரப்பா எங்களுக்கு விருப்பம். ஓகே, எங்களோட அப்பா கிட்ட அப்பாவுக்கு திருநூறு வைக்கிறோம், அப்பாவுக்கு பொட்டு வைக்கிறோம். ஸ்மூத்தாக பிள்ளைக்கு ஆமாம். எங்கட அப்பா விழுந்து கும்புறார் பிள்ளையார் அப்பா வந்து. இங்கே முருகனையும் விழுந்து கும்புறார். அப்பா என்ன குலதெய்வ கடவுளை யாருன்னு சொன்னால் வைரம் ஃபேவரட் அப்பான சின்னலேருந்து அவருக்கு குலதெய்வம் வைரவர். இப்போ சாமியை கும்பிட போகிறார் வைரவர். பாருங்க,
இங்கே பாருங்க அர்ச்சனை சாமான்கள் எல்லாம் இருக்குது. அர்ச்சனை செய்யலாம் முருகனுக்கு. அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா என்ன நல்லா கலர்ஃபுல்லாக வாழைப்பழம் அப்போ வச்சுக்கணும். பெட்டில் பார்க்க கோயிலை கும்பிட்டுட்டு இப்போ வெளியால் வாரம் தேர்தலுக்கு போகுது. நாங்கள் நல்ல நேரத்துக்கு வந்துட்டோம். ஆமாம் நல்ல கோபுர பார்த்து எப்படி காய்ப்பிஞ்சிட்டு வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து பாருங்க தேர்தலுக்கா போய் சாமி முருகன் போய் இருந்துட்டேன். அன்னடை மடவாள் உமை தெரியுதாம்மா உங்களுக்கு? தெரியும் என்ன கனடாலே பெரிய கோயில் இதுதானே. கும்பிடுங்க இன்றைக்கு முருகன் வேலோட விரப்புறவங்க கூட விட்டு எந்த சுற்றும் முற்றும் நமக்கு அமுதா. இங்க பிள்ளையார் சின்ன தேரில் இருக்கிறார். அவர் முதலாவதாக போகிறது. அங்கால முருகன் பெற போகிறார். அப்படி இருக்குது பார்த்தீங்களோ? குட்டி தேரில் பிள்ளையார் இருக்கிறது அப்படி இருக்குது. நல்லா இருக்குது. அவங்களுக்கு பிடிக்க மாட்டேன். நம்ம ரெண்டு கும்பிடுவோம். எங்கடா பாவம் இல்லையார கும்பிடுவோம். என்ன குட்டி தேர் இன்னைக்கு கொஞ்சம் வேறு பிள்ளையாரப்பா முன்னுக்கு குட்டி தேரில் இருக்கிறார். முதல் தேர் வாரது இங்கே பிள்ளையார் தேர் இழுத்து முடிஞ்சது. இஞ்சி பாருங்க இங்கெல்லாம் முருகன் இருக்கிறார். இந்த அம்மா ஆல்வேஸ் காய் சொல்லாமல் போக மாட்டேன். நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்களுக்கு. இங்கே பாருங்க அம்மா அவள் காருக்கு முதல் காய் சொன்னவன் நான் கவனிக்கல. அவற்ற மகன் தான் ட்ரைவ் பண்ணவர். ட்ரைவ் பண்ணவர் எங்கட அப்பா சொன்னவர் ரிவர்ஸ் எடுத்து விடுங்கட்டா ஈஸியாக இருக்கும் வீட்டை போகிறதுக்குன்னு சொல்லி. பார்த்தீங்களா? அதுதான் அது பாசம்ன்றது. அதுதான் எங்கேனாலும் இந்த பாசம் தெரியாமையே மீட் பண்ணுற மாதிரி இருக்குமே. இங்கே வேங்க அம்மா மாயி மகன் எங்கடப்பா படம் பார்த்தேன் நாங்கள். ஓ தேங்க்யூ. ஃபோட்டோ பார்க்குறேன். தேங்க்யூ. எப்படி வாட்டர் ஒட்டி கொடுக்குறேன். மகனுக்கு வாங்குவோம். மகனுக்கு தான் பிடிக்கும். இது ஹாட் சாஸ் போட்டு என்ன நடக்கு? காட்டு பாட்டு ஆத்தட்டினா உரமா தட்டிட்டேன். சாமியான வைக்க கோப்பி குடிக்கிறோம். இதுக்கு வெள்ளை புக்கைக்கு ஹாட் சாஸ் போட்டு சில்லி சாஸ் போட்டு சுட்டுட்டு அவிஞ்சிட்டு நாக்கு எங்கடாப்பா காட்டுக்கும். அதுக்கு ஒரு மோர் குடிக்கும். இங்கே இந்த மானை அக்கேன் இன்னொரு பாட்டம் அவருக்கு கோட்டமலை ரெண்டா காணும். 1க்கு 2 கடிங்க கொண்டு எப்படி இருக்கு எங்கடாப்பா? என்னது இது? காஃபி குடிச்சு முடிஞ்சது. இப்போ ஜூஸ் இங்கே போட்டோம்னா என்ன கோயிலை வச்சு எப்படி சாப்பிட்றாரு? சட்டையில் ஊற்றக்கூடாது குனிஞ்சு சாப்பிட்றாரு. சான் துடைங்கப்பு இங்கே அப்பா அம்மாவிலும் ஒரே மச் பண்ணுற மாதிரி சட்டை. எங்கள் பெருமை இவரும் பெருமாள் ஐயா. இன்னொரு ஐயா இருக்கிறாரு. 2 ஐயா பெருமாள்.
எங்கடாப்பா அரோரா அரோரா இப்போ தேர்தலுக்கு அஞ்சு வாங்க தேர் வலிக்கிட்டு கும்பிடுங்கம்மா கும்பிடுங்க எல்லாரும் முருகன் கூட விட்ட வேலோட வர போறார் பாருங்க கோயில இங்கே இவர் எங்கடாய் இது எங்கடா ஐயா அந்த காலத்துல இருந்து ஐயா கும்பிடாம நாங்க போறேல இது பாருங்க எப்படி இருக்கிறார் ஐயா பெருமாள் ஐயா ஐயா இங்கே பாருங்க முதல் வடிவா தெரியல இப்போ ஐயா எல்லாரையும் வடிவா வச்சு எடுப்போம்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்கீங்க வண்டு எனக்கு 4 பொம்பளை பிள்ளைகள் ஓ அர்ச்சனை செய்து தயவு செய்து இங்கே அர்ச்சனை செய்து கொடுக்கும் ஐயாவை இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகள் சின்ன பிள்ளையில இருந்து இந்த கோயிலுக்கு வரவே தேருக்கு தான் வரல என்னென்னா தேருக்கு எங்களுக்கு கிடைக்கிறதில்ல வேலை நேரம் லீப்பு கிடைக்கிறதில்ல இன்றைக்கு எங்களுக்கு கடவுளாக பார்த்து முருகன் அழைச்சிட்டார் எங்களுக்கு மொன்றியாலுக்கு போகிறோம் நாங்கள் முருகன்கிட்ட பக்கத்தில் இருக்கிற முருகன்கிட்ட வராமல் இருக்கையில் அது அரோரா அர்ச்சனை செய்த பூக்களை எடுக்கிறது பாதிக்கும் ஓகே மோர் அப்பாவுக்கு பக்கையா இருக்கு இங்கே மகனும் அம்மாண்ட மோரையும் கையில் வச்சு கொண்டு திரிகிறார் பொட்டு முதல் வச்சவங்க பொட்டு விழுந்துட்டு கவலையாக இருக்குது சாமி பொட்டு இல்லாமல் இருக்குது எனக்கு கவலை எனக்கு கோயிலுக்கு வந்தால் பொட்டு என்ற முகத்தில் இருக்க வந்திருப்பான் இங்கே வாங்க போப்போம் வாங்க கோயிலுக்குள்ளே போப்போம் மேடம் வெறும் சாமி உள்ளுக்கு நல்லா இருக்கு என்ன வெயிலுக்கு என்ன இங்கே வாங்க காவடியா காட்டுவோம் மாட்டோம்மா ஊர் கோயிலுக்கு போன மாதிரி இருக்கு நல்லா அப்படி இருக்கு திருமுகமாருடன் பன்னிரு தோள்களுமாய் உன்னழகிய திருமுகமும் எங்கே இருப்பினோ பங்க நிறைந்த நற்பன்
கொடுக்கினா கோயிலுக்கு ஒரு நேர்த்தி கடன் வச்சு ஒரு வருஷம் கொடுக்குற பிளான் வச்சிருப்பினா இவங்க எல்லோரும் இப்படி இருந்து குடிக்கணும்னு சொல்லி நாங்கள் வீட்டை மோர் வாங்கியிருக்கிறோம். என்ன சர்பத் வாங்கலை, குடிச்சு பார்க்க போகிறோம் என்ன மாதிரி. தாம்பி ஜூஸ் வாங்க, ஃப்ரூட் ஜூஸ். என்ன மகன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இங்கே வாங்க, இது என் மகன்ட, இது என் மோர். இப்போ நான் குடிச்சு பார்க்க போகிறேன். நல்லா இருக்கு. காருக்கு போட்டார், போயிட்டு டக்குன்னு வருவேன். பக்கத்தில் வெரி க்ளோஸ். நாங்கள் ஒர்க்கு சரியான இன்றைக்கு ஒன்று பே ஒர்க்கு. எங்களுக்கு ஹாப்பி. முருகனை கும்பிடும் போது நல்ல வக்கையாக இருக்குது. மழையும் இல்லை, குளிரும் இல்லை, நல்லா இருக்குது. மோரெல்லாம் கொடுத்தஞ்சு இந்த மரத்துக்கு நிற்க நல்லா இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது. மரத்தை எடுங்கப்போ, அங்கே தூரத்தில் போயிடுங்க. இவங்க எப்படி இருக்குது உங்களுக்கு? எஸ்பாமதி இப்படி எப்படி நிற்கிறான்னு பாருங்க, எப்படி இருக்குது உங்களுக்கு? பிடிக்கும் உங்களுக்கு? ஜூஸ் கொஞ்சம் குடிங்க நீங்கள் பக்கி சொன்னால். உங்களை இவங்க முதல் மேக்கில் கேட்கல உங்களை மேக்கில் மக்கில் விழுந்துட்டு திருறேன். மேக்கு விழுந்துட்டுதோ வடிவா அடுக்கல உங்களை. பழைய ஃப்ரெண்ட் எங்கட அப்பாண்ட. அப்பையும் ஒவ்வொரு நாளும் உள்ளுக்கு தான் பிரசாதம் கொடுப்போம். இன்றைக்கு வழியால் அவுட் சைட்டுக்கு கூடி ஆக்கிறவங்க என்னன்னு தெரியல. பிள்ளையாருக்கு நல்ல தேர் இழுத்ததான். இப்போ பாருங்க இஞ்ச வரையும் இருக்கணும் லைனாக. நாங்களும் சேர்ந்து லைன் அப்பில் ரெண்டு என்ன நடந்தது? நீங்களே எப்படி மாமி இவங்க ரெண்டு அந்த காலத்துலேருந்து அவர் எங்களை அப்பாண்ட ஃபேன்.
பாருங்க பிள்ளையார் எப்படி இருக்கிறாண்டு ஊஞ்சாலில் இருக்கிறேன். இப்போ நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமாக வந்துட்டோம். அதில் ஒரு கவலையும் நடந்துட்டு இந்த மேக் கொண்டு விழுந்துட்டேன். ஆமாங்க, ஒரு மேக்கு தவறுபட்டுட்டுது சொல்லியிருக்கிறோம், எடுத்து தாரேன்னு சொல்லியிருக்கணும். என்னென்னு தெரியலைங்க. குட்டி இந்த சைஸ் இந்த சைஸ் உண்டு விழுந்து ஓட்டுது. சாமி கண்டிப்பாக தருவார் நினைக்கிறேன். அடி என்ன செய்கிறோம், ஒன்றும் செய்யலை, அங்கே விழுந்துடும். இப்போ பாருங்க தேரெல்லாம் சந்தோஷமாக முடிச்சுட்டோம். ஹாப்பியாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமான நம்பரை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.